இப்போ இதில் இன்னொரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெண்களை கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது என் சைடில் இருக்கிற வீக்னஸ்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என் ஃபேமிலியை பற்றியும் என் புருஷனை பற்றியும் சொல்லும்போது நாளைக்கு அவங்க வந்து அவங்கள பார்க்கும்போது ஒரு டிகிரேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது ஒரு வேல்யூவான பாயிண்ட். ஆனால் என்னன்னா இன்னொரு லேடி இந்த பக்கம் அழகாக சொன்னாங்க. ஏங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க எப்பயாவது ஒருத்தவங்க தான் மீட் பண்ணுவாங்க, ஓகேவா? அது அவங்கக்கிட்ட நான் நீ சொல்லிட்டேன்னா நான் வெளியே வந்துடுவேன். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்கக்கிட்ட பேசி முடிச்சா அவன் நல்லவங்க, அவகிட்ட நான் பேசினா மனசே வெளியில் வந்துடும். இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணுவாங்க ஜாக்கி. இந்த மாதிரியான விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் சொல்ல முடியாது. எங்க அப்பா அம்மா தான் என் புருஷனை மதிக்கணும். என் புருஷனை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாதான் பிரச்சனை எனக்கு. என் ஃப்ரெண்டு என்னைக்கோ வந்து பாக்குறவளா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறதுல என்ன இது இருக்கு? இதுல இன்னொன்னு, என் வீட்டு ஆளுங்களை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட தானே சார் பேசுறேன், வேற யாருக்கிட்ட நான் போய் அதை பத்தி பேசுறேன் அப்படின்றப்ப இன்னொரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க வேலிடான பாயிண்ட். என்னன்னா 6 பேர் ஒன்னா சேரும்போது நம்ம வீட்டு கதை வந்து அங்க சுவாரஸ்யமான கதையா மாறிடும் அப்படின்றது கரெக்ட். ஆனா அங்கதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா 6 பேர் இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஒரே ஒரு ஆள் கூட இருக்கிறது தான் பாண்டு. இந்த இதுக்கான வித்தியாசம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 6 பேர் இருக்கலாம், தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் தெரியும்ல, 2 பேர் மட்டும் பேசிக்கிறது, 3 பேர் மட்டும் கரெக்டாக பேசிக்கிற மாதிரியான ஆட்களும் நான் பார்த்துருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று ஜாக்கி, இப்போ இந்த இல்லை அதுதான். அதனால அந்த 6 பேர் கூட நீங்கள் பழகும்போது பகிரும்போது இந்த உங்கள் ஊருக்கு வீட்டுக்கதை அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க பெண்களுடைய விஷயமே என்ன, பேசி பேசி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு ஆகும். ஏன் எனக்கு எல்லா உள்ளும் புறமும் அவளுக்கு தெரியும், அவளுடைய உள்ளும் புறமும் எனக்கு தெரியும் அப்படின்றது தான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ வந்து பாண்டுன்னு ஒருத்தவங்க செட் பண்ணுறீங்களா, அவங்கக்கிட்ட பேசும்போது இதை வெளியே சொல்லிடாதீரி அப்படின்னா வெளியே சொல்லவே மாட்டான்.